ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் செகண்ட் பேப்பர்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக எதை பார்த்துட்டு போகணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பேப்பர் இன்னும் எதுவும் படிக்கலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக தனிக்குறி சொற்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. மொத்தமாக 3 பேஜஸ், இந்த 3 பேஜஸ்லேருந்து கண்டிப்பாக 5 வேர்டு வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸ்ட்ரோக்கு கொடுத்தா நீங்கள் அதை வேர்டாக எழுதுகிற மாதிரியும் பார்த்துக்கணும். அவங்க வேர்டு கொடுத்தா நீங்கள் ஸ்ட்ரோக்கு போடுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக 5 வேர்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் கீழே உங்களுக்கு சுருக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. தனிக்குறி சொல் இருக்கும், தனிக்குறி சொல்லுக்கும் கீழே சுருக்கங்கள், இந்த மாதிரி சுருக்கங்கள் அப்படின்னு இருக்கும். செய்கையில், செய்யப்படுகையில், இதை 1 டைம்ஸ் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுற வேர்டாக தான் இருக்கும். முக்கால்வாசி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தொழிலாளர்னு அவங்க கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். சில இடத்துல அவங்க இந்த ஸ்ட்ரோக்ஸை கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்போ அதை தொழிலாளின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 வேர்ட்ஸ் கிட்ட கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் வெட்டும் முறை, இந்த வெட்டும் முறையிலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வருதுப்பா ரிப்பீட்டடாக. இந்த வெட்டும் முறையில் ஒரு 6-7 பேஜ் தான் இருக்கும். சின்ன சின்ன ரூலாக இருக்கும். இப்போ பத்திரிக்கைனா பாவால் கட் பண்ணால் பத்திரிக்கை, அந்த மாதிரி இம் சுழி போட்டோன்னா பத்திரம், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வெட்டும் சுழி பார்த்துக்கோங்க. வியால் கட் பண்ணோன்னா டிஸ்ஜாயிண்ட், கட் பண்ணி போட்டோன்னா விளக்கு அப்படின்னு இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் கொஷின் ஆன்சரை என்ன பார்க்கணுன்னா சாசுழி, சுவாசுழி, அதுக்கப்புறம் பெரிய சுழி வரும்ல, பெரிய சுழி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹூக்குடு பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஹூக்கு மீன்ஸ் கொக்கி, ரா கொக்கி, லா கொக்கி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இழு கொக்கி கேட்குறாங்க, ஓகேங்களா. இல்லுவுக்கு ஃபைனலாக பெருசாக போடுவோம்ல, இல்லு, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தன்மானம், அது போல் புள்ளி வச்சு தன்னுக்கான புள்ளி இருக்குல்ல, அந்த தன்னுக்கான புள்ளி ரூல் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸில் கொஷின் வருது. கொக்கி எல்லாம் பார்த்துக்கோங்க. சர்க்கிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இஸ்டர் லூப்பு, அந்த லூப் சொல்லுவோம்னா எஸ்டி லூப், எஸ்டிஆர் லூப்பு, ஸ்டர்ரு அது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. இதுலேருந்தே உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கவர் ஆகிடும், ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். லித்தோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எது வரும் வராதுன்றது நம்ம கெஸ் பண்ண முடியாது. அதனால் லித்தோகிராஃபிக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட இந்த 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கொஷின் ஆன்சருக்கும் 1 மார்க்ஸுக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.